வணக்கம். வெல்கம் டு திஸ் சேனல். இன்னைக்கு வந்து பார்க்குறது என்னன்னா நம்ம வந்து சப் டோட்டல்ன்ற ஃபார்முலாவை பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு ஃபார்முலாவை நீங்கள் கற்றுக்கினீங்கன்னா ஆல்மோஸ்ட் 22 விதமான ஃபார்முலாஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேலை செய்யும். ஸோ அதுதான் வந்து இந்த சப் டோட்டலுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் 11 ஆஃப் தெம் அங்கே இருக்குது. அதே மாதிரி இன்னொரு லெவல் இருக்குது. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்போ நீங்கள் இதான் செட் ஆஃப் நம்பர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் இதில் இருக்க இன்ஃபர்மேஷன் கால்குலேட் பண்ணுறீங்கன்னா ஹிடன் வேல்யூஸ் வந்து இதில் உங்களுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவை நான் குயிக்லி எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இன்கேஸ் லெட்ஸே இப்போ நீங்கள் வந்து வெறும் சம் ஒரு இன்ஃபர்மேஷன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போது சம் ஆஃப் எப்படி போடுறீங்க, இதை செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு அடிச்சிட்டிங்கன்னா 537. ஸோ இது வந்து நார்மல் சம். இப்போ நீங்கள் இதை போயிட்டு ஹைட் பண்ணிங்கனாலும் பண்ணாக்காட்டியோ இல்லை என்ன பண்ணிங்கனாலும் அந்த ஃபார்முலா வந்து மாறாது. பட் இன்கேஸ் உங்களுக்கு இப்போ ஒரு இன்கேஸ் ஒரு ஃபில்ட்ரு போடுறீங்க, லெட்ஸே இப்போது நீங்கள் வந்து வேறு ஏதோ கிரேட் இருக்குதுன்னு வச்சிங்களேன். இப்போ ப்ராப்ளி லெவல் 1%, லெவல் 2%, ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதுபடி ஃபில்ட்ரு பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. உங்களுக்கு அதோடைய டோட்டல் வேணும் அந்த கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம். அது வந்து நார்மல் சம்மில் வேலை செய்யாது. அப்போ தான் வந்து சப் டோட்டல் வந்து வேலை செய்யும். ஸோ இது எப்படி வேலை செய்யும்னா, சப் டைப் பண்ணிங்கன்னா சப் டோட்டல்ன்ற டைப் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கேயே காட்டும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ லெட்ஸே இப்போ நம்ம சம் பண்ணுறோம்னா இருந்ததுன்னா 9 போட்டுட்டு கமா அந்த ரேஞ்ச், அவ்வளோதான், என்டர். ஸோ இப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இது வந்து வேல்யூஸ் வந்து இன்ஃபர்மேஷன் அங்கே வந்துச்சு. ஸோ இப்போ நான் வந்து இதை போயிட்டு லெட்ஸே இப்போ நான் வந்து 9 தானே போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் இதை ஹைட் பண்ணேன்னா ஆப்வியஸ்லி இந்த 537 மாறக்கூடாது. ஸோ அதுதான் நான் இப்போ பண்ண போகிறேன். ஏன்னா வந்து நம்ம இப்போ 9 போட்டிருக்கோம். ஸோ இதே ஃபார்முலாவை நான் வந்து அன்ஹைட் பண்ணிவிட்டு இப்போ இதே வந்து நான் 109 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இங்கே 109 என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா இருக்கும் 109 வந்து சம், இதுவும் சம். இன்னும் ஒரு டிஃப்ரென்ஸ் நான் என்ன சொன்னேன்னா சப் ஹிடன் வேல்யூஸ் வந்து அது கால்குலேட் பண்ணாது சொன்னால. ஸோ இப்போ பாருங்கள், இது இப்போ இதை ஹைட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூஸு பார்க்குறது என்ன வேல்யூ நீங்கள் பார்க்குறீங்களோ அதை மட்டும் வேலை செய்யும். இன்னும் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் ஒரு ஃபில்ட்ரு போட்டிருக்கீங்க, அந்த ஃபில்டருடைய இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் அதுவும் வரும். ஸோ லெட்ஸே இப்போ நீங்கள் நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் லெட்ஸே இப்போ ஒரு வெறும் மேல் எம்ப்ளாயீஸ் மட்டும் வேணும்னு வச்சுக்கிங்களா. ஸோ இப்போ இதில் ஓகே, ஸோ இப்போ நான் அதை கிளிக் பண்ணேன்னா என்ன செலக்ட் ஆகிருக்கீங்களோ அது மட்டும் ஆட்டோமேட்டிக்காக காட்டும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும். ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக எப்படி வந்து இந்த சம்முக்கு வந்து ஆவரேஜ் எடுப்பீங்களோ அதே மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் ஆவரேஜ் பண்ணோன்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் 1 மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும், ஆவரேஜ் காட்டிடும். அதே மாதிரி கவுண்ட் வேணும்னாலும் அதே மாதிரி அந்த 2 அந்த ஃபஸ்ட் இதில் வந்து 2ன்ற இன்ஃபர்மேஷன் இதை மாற்றினீங்கன்னா 2ன்றது எல்லாமே இதுதான். ஸோ கவுண்ட் காட்டும். பிளாங்க் செல்ஸ் மட்டும் இல்லாத கவுண்ட் பண்ணணும்னா இல்லை இது மேக்ஸிமம் வேல்யூஸ் இது லிஸ்ட்டில் என்ன இருக்குன்றது பார்க்கணும்னா அது பார்க்கலாம். ப்ராடக்ட்ன்றது என்னன்னா மல்டிப்ளை பண்ணுறது. ஸோ இப்போ 2 வேல்யூ இப்போ ஃபுல் இதுவும் வந்து மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு வேல்யூ வேணும் அப்படின்னா ப்ராடக்ட்ன்றது யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஹிடன் வேல்யூஸில் பார்க்குறதுக்கு மட்டும் வேணாலும் அதையும் யூஸ் பண்ணலாம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதே மாதிரி வேரியன்ஸ் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அது மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா இந்த சப் டோட்டல்லே வந்து உங்களுக்கு முடிஞ்சுது. ஸோ இதோட யூசபிலிட்டி இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக நான் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். இதே மாதிரி VLOOKUP அதையும் பற்றியும் போடுறேன். ஸோ உங்களுக்கு எதனா குவரிஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் போடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I'll be back with more. Thank you.